So I cannot, guarantee that in every country, in every day, everybody will support us or agree with us. But seriously, as a solution, what we are trying to do, and I would say in last 10 years with lot of success. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. கொஞ்சம் நடுவில் கேப் ஆயிடுச்சு, சாரி ஃபார் த சேம். கொஞ்சம் பர்சனல் வேலை இதெல்லாம் இருந்ததுனால. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. திபெத். சடனாக திபெத் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் திபெத்தை பற்றி பேசுகிறாங்க. யூஎஸ்ஏலேருந்து வந்துட்டு சைனாவுக்கு வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பயங்கரமான ஜியோ பாலிட்டிக்ஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னன்னு பார்க்குறது தான் நம்மளோட மெயின், இந்த டாப்பிக்கோட மெயின் தீம். மேபி நம்ம எடுத்துருக்கிற ஸ்டாண்டு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா இல்லையான்றதெல்லாம் நம்ம போக போக பின்னாடி பார்க்கலாம். ஸோ திபெத் வந்து கிட்டத்தட்ட 1950s அப்புறமா மறந்தே போன ஒரு விஷயமாக போயிடுச்சு. சைனாவோட ஆக்குபேஷனுக்கு அப்புறமா சைனா வந்து அட்டானமஸ் கொடுத்துருக்காங்க, பட் கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து சைனா கிட்ட தான் இருக்குது, லைக் பிஓஜேகே மாதிரி. ஸோ திபெத் இஷ்யூ சடனாக ஏன் இந்த அளவுக்கு பெருசாச்சு, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, திபெத் கண்ட்ரி பற்றி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி என்ன, நம்ம இதெல்லாம் பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு இன்றைக்கி நடக்கிற அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ let us go for that history first. திபெத் ஹிஸ்ட்ரியை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்குற திபெத் மேப் வந்து அரௌண்டு 1950s முன்னாடியான ஒரு மேப், அதுக்கு முன்னாடி இருந்த மேப். அதாவது அந்த டைமுக்கு திபெத் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சின்னு. ஸோ நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா ஆம்டோ, காம், திபெத்துன்னு 3 யுத்சாங் சொல்லுவாங்க அதுக்கு, திபெத்க்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா. அது இந்தியா நேபாள் பார்டரில் வர்றது. ஸோ இந்த 3 ஏரியா சேர்ந்து திபெத் இருந்தது. பட் லேட்டஸ்ட் வந்து ஆம்டோ, காம் வந்து டோட்டலாக சைனாக்கு அண்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ லெஃப்ட் ஓவர் திபெத் வந்து இந்த யுத்சாங்னு சொல்கிற திபெத், அதை வந்து அட்டானமஸ் ரீஜியனாக இப்போது அலௌன்ஸ் பண்ணியிருக்கு. திபெத்தோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 21,000 இயர்ஸாக திபெத் எக்ஸிஸ்டிங் இன் திஸ் வேர்ல்டு. அதாவது திபெத்தியன் பிளேட்டு சொல்லுவாங்க. ஹிமாலயாஸ் ரேஞ்சில் திபெத்தியன் பிளேட்டு வந்து கனெக்ட் ஆகுறது ஏஷியாவை, சென்ட்ரல் ஏஷியா கூட இந்தியாவை, சவுத் ஏஷியாவை கனெக்ட் பண்ணுறது. ஸோ ஜாங்ஸூங் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது திபெத். இந்த ஆம்டோ ரீஜியன் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஹியூமன் ஹிஸ்ட்ரி வந்து அந்த ஏரியாவில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, அரௌண்ட் 21,000 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி ஓவராலாக அப் டு நேபாள், பூட்டான், இந்தியா பார்டர் வரலாம் அவங்க ஸ்ப்ரெட் ஆனாங்க. திபெத்தியன் வேறு டைனஸ்டி இருந்தது, வேறு பீரியடில் வேறு டைனஸ்டி இருந்தது. லைக் 604, 650 சிஇயில் வந்து சோக்ஸ்டன் கேம்போ டைனஸ்டின்னு ஒரு டைனஸ்டி. அவங்க வந்து நேபாள் பிரின்சஸ்க்கு மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா தான் புத்திசம் வந்து திபெத்தில் என்ட்ரி ஆச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ரிலீஜியன் இருந்ததுன்றதை பற்றி ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ புத்திசம் என்ட்ரி ஆனது வந்து இந்த பீரியடில் தான். அதே சமயத்தில் அவர் வந்து சைனாவோட பிரின்சஸ் ஒருத்தி வெங்செங்னு, தாய்சோங் ஆஃப் டாங் ஏரியாவில் இருக்க ஒரு சைனீஸ் பிரின்சஸையும் மேரேஜ் பண்ணார். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண, அடிக்கடி வர்றதை வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக செகண்ட் மேரேஜ் வந்து அந்த லேடிக்கு பிரின்சஸ்க்கு மேரேஜ் பண்ணார். ஸோ இதுக்கப்புறமா 751 வந்து தலாஸ்னு ஒரு பேட்டில் ஆஃப் தலாஸ்னு ஒரு பெரிய வார் நடந்தது. அதாவது இந்த சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து அரப்ஸ் என்ட்ரி ஆனாங்க திபெத்தியன் பிளேட்டியூவில். ஸோ அவங்களோட ஃபைட் பண்ணப்போ இந்த டைனஸ்டி, அதான் சோக்ஸ்டன் கேம்போ டைனஸ்டி வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சைனீஸ் அவங்க இன்வைட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய கண்டினியூஸாக வார்லாம் நடந்தப்போ 821, 822 டைமில் திபெத் சைனா வந்து ஒரு பீஸ் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கினாங்க. ஸோ சைனா வந்து இங்கே என்ட்ரி ஆகாது, திபெத் வந்து சைனா மேலே அட்டாக் பண்ணாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா சின்னதாக எதோ நடந்துகிட்ருக்கு. ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்ம போகணுன்னாக்க ஒரே ஹிஸ்ட்ரி கிளாஸ் ஆயிரும். ஸோ மேஜராக பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்குறோம் நம்ம இங்கே.
அதுக்கப்புறமா 1271லேருந்து 1368 வரலும் யுவான் டைனஸ்டின்னு ஒருத்தர் அவங்க இது பண்ணிட்டுறாங்க. அதுக்கப்புறமா பக்மோத்ராப்பா, ரின்புங்கா, சங்பா, அந்த மாதிரி வேறு டைனஸ்டிஸ் அந்தந்த பர்டிகுலர் டைம்ஸில் இருந்தாங்க அவங்க. 1578 வந்து மங்கோலியாவிலேருந்து அட்டான் கான் ஒருத்தர் அவர் என்ட்ரி பண்ணார், இன்வைட் பண்ணிவிட்டு, பட் அவரால் வந்து ரூல் பண்ண முடியல. ஏன்னா மங்கோலியா நீங்கள் மேப் வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு நடுவில் சைனா இருக்கும். ஸோ அவங்க சைனாவை அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திபெத்தை என்ட்ரி பண்ணாங்க. ஸோ அவங்களால மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அங்கே திபெத்தில் வந்து அந்த புத்திஸ்ட் இருந்தாங்க இல்லைங்களா, அதோட குரு அவங்களுக்கு வந்து தலாய் லாமான்ற டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு மங்கோலியாஸ் தான் ஆரம்பித்து வச்சது. ஸோ அவங்க அதை பண்ணி அவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணாங்க. பட் அகைன் 1720 கிங் டைனஸ்டின்னு ஒரு பெரிய டைனஸ்டி க்ரியேட் ஆச்சு. அவங்க வந்து அந்த அம்டோ காம் சைடில் இருக்கிற ஹேன் சைனீஸ்ன்றது வந்து சைனீஸ், ஒரிஜினல் சைனீஸ். ஸோ அவங்க காம் சைடில் இன்வைட் பண்ணி நிறைய இடத்த டாமினேட் பண்ணியிருந்தாங்க, ஆக்குப்பை பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஆம்டோ சைடில் வந்துட்டு அந்த மங்கோலியன்ஸ் டாமினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. மொத்தமாக டோட்டலாக அவங்களெல்லாம் வைப் அவுட் பண்ணி அவர் மறுபடியும் கிங் டைனஸ்டியை வந்து அவர் செட்டப் பண்ணார். 1728 தலாய் லாமா வந்துட்டு திபெத்தோட ஸ்பிரிச்சுவல் லீடராக அனௌன்ஸ் பண்ணி அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபுல்லாக அவரோட கண்ட்ரோலில் வந்துட்டு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் அந்த மாதிரி செட் பண்ணி அப்பத்துலேருந்து தான் தலாய் லாமா ரூல் பண்ணுறதுன்றது ஆரம்பிச்சிது. ஸோ அகைன் 1834 சிக்ஸ் இந்தியாவிலேருந்து இன்வைட் பண்ணாங்க. நம்ம வந்து இப்போ திபெத் சைட்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆஸ் ஃப்ரம் திபெத் சைட்லேருந்து பார்த்தாக்கா வந்து இது இன்வேஷன், சீக் எம்பையர் வந்து அங்கே இன்வேஷன் ஆச்சு. அவங்க வந்து லடாக் பூரா வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ லடாக் சைடு ஃபுல்லாக வந்து சீக் கண்ட்ரோலில் போயிடுச்சு. மறுபடியும் 19th செஞ்சுரியில் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ரூல் பண்ணப்போ அவங்க ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து திபெத் கூட போட்டு, ப்ளஸ் அடிஷ்னலாக அவங்க வந்து கொஞ்சம் திபெத்க்கு என்ட்ரி பண்ணுறது டைமில் வந்து சோவியத் ரஷ்யா கொஞ்சம் பெருசாகிட்டு என்ட்ரி ஆக, ஸோ அவங்களோட டைவர்ட் ஆயிடுச்சு அவங்களோட அட்டென்ஷன்ஸ். ஸோ அந்த ட்ரேட் ட்ரீட்டி தவிர பெருசாக எந்த அளவுக்கும் பிரிட்டிஷ் கூட வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து அங்கே இன்வைட் பண்ணல, என்ட்ரி ஆகலை. ஸோ அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் மட்டும் மெயின்டைன் இருந்தது. அதாவது சைனாவுக்கு த்ரூ திபெத் வந்து சிக்கிம், இப்போ இருக்கிற சிக்கிம், பூட்டான் அந்த ரூட்லேருந்து அவங்க திபெத்க்கு சப்ளை சைனா சப்ளைஸை, திபெத் சப்ளைஸ் எல்லாம் அவங்க ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஸ்மால் ஹிஸ்ட்ரி அபவுட் திபெத். ஓகே, நீங்கள் இங்கே லெஃப்ட் சைடில் பார்க்குறது ஒரிஜினல் சைனா. 1920 ஈவன் 1940 இதுதான் இருந்தது சைனா. இவ்வளோ சின்ன ஏரியா தான். அதுக்கப்புறமா திபெத் ரொம்ப வீக் ஆயிடுச்சு, அந்த பக்கம் மங்கோலியா கொஞ்சம் வீக் ஆச்சு, மஞ்சூரியா அந்த ஏரியா வீக் ஆச்சு, துர்கிஸ்தானோட ஈஸ்ட் சைடு அதெல்லாம் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வந்து சைனா ஆக்குப்பை பண்ணி ரைட் சைடில் பார்க்குற அந்த சைனா, இப்போ இருக்கிற சைனா வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்தது. ஸோ இந்தளவுக்கு பெருசாக டெவலப் ஆகிட்டாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து திபெத்தையும் பண்ணிவிட்டு, பட் திபெத்துக்கு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்ததுனால திபெத்தை வந்து அட்டானமஸ் ரீஜியனாக அனௌன்ஸ் பண்ணி அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி திபெத் வந்து கொஞ்சமாக குறைஞ்சி ஒன்லி ஒரு லிமிட்டட் ஏரியா மட்டும் ஆயிடுச்சு. இந்த லாஸ் வேலிஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஏரியாவில் இருக்கிற திபெத் மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு 35-50 lakhs பீப்புள் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவ்வளோதான் வந்து இப்போதைக்கு திபெத்து. ரெண்டாவது வந்து திபெத்தியன் சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஃபைட்டர்ஸ். லைக் அந்த மாதிரி ஒரு ஹை ரேஞ்ச் மவுண்டெயினில் அந்த இடத்துல வந்துட்டு சைனீஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து ஈவன் இப்போ கூட ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கூட அவங்க ரோந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களால வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆக முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ திபெத்லேருந்து சோல்ஜர்ஸை எடுத்துகிட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள நம்ம இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்காக இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 10-15 இயர்ஸாக திபெத்தை அவங்க கண்ட்ரோல்லையும் வச்சுக்கணும், ப்ளஸ் அடிஷ்னலாக திபெத்தியன்ஸை வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக கிளறணும். ஏன்னா இந்தியா வந்து அவங்களுக்கு எக்ஸைல் கொடுத்துருக்கு, எக்ஸைல் கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடியும் கொஞ்சம் கதை இருக்குது, அதையும் அப்புறம் பார்க்கலாம்.
ஸோ அவங்க வந்து திபெத்தியன் சோல்ஜர்ஸை ரெடி பண்ணி இந்தியா கூட ஏன்னா அவங்களால வந்து இந்தியா கூட ஃபைட் பண்ண முடியல சைனீஸால். ஏன்னா இந்த ஹை மவுண்டன்ஸில் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவங்க பாடி கண்டிஷனும் வந்து அந்த மாதிரி லெஸ் ஆக்சிஜன் அந்த ஏரியாவில் வந்து அவங்களால ஃபைட் பண்ண முடியாதுன்ற ஒரு ரீசனுக்காக திபெத்தியன்ஸை எடுத்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஆர்மியை. 1960ஸ்க்கு அப்புறமா அமெரிக்கன் சப்போர்ட்டில் சைனா ரொம்ப பெரிய அளவில் எக்கனாமியில் டெவலப் ஆக அவங்களுக்கு வந்துட்டு சவுத் ஏஷியாவோட நாங்கள் தான் மிடில் கிங்டம், நாங்கள் தான் பெரிய அண்ணன் மாதிரி பெரிய ஆள், ஸோ எல்லா கண்ட்ரியும் வந்து நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணுன்ட்டு சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ் கூட அவங்களோட பிரச்சனை. மங்கோலியா, சவுத் கொரியா, லாவோஸ், மியான்மார், பூட்டான், நேபாள், இந்தியா, ஈவன் ரஷ்யா கூட முட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க என்னன்னாங்க, இந்தியா கூட மோதுறதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து அவங்களுக்கு என்ட்ரி டு அரேபியன் சி, பிஓஜேகே வழியாக உள்ளே வந்து பாகிஸ்தான் த்ரூ அரேபியன் சியை கண்ட்ரோல் பண்ணுன்றது அவங்களோட அந்த ட்ரேடு இதுக்காக அந்த ரோடெல்லாம் போட்டு அந்த மாதிரி என்ட்ரி பண்ணுன்றதுக்காக இந்தியா கூட அடிக்கடி கிளாஷ் ஆகுது. ப்ளஸ் அடிஷ்னலாக முதல்ல நம்ம நேரு பண்ண தப்புனால கொஞ்சம் சில அக்ஷய் செயின் அதெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறமா அருணாச்சல் பிரதேஷ் இப்போ வரலாம் அவங்க அக்செப்ட் பண்ணல, அது இந்தியாவோட பார்ட்டுன்னு, அது திபெத்தோட பார்ட்டு, அது ஸோ சைனா கீழே வருதுன்றது அவங்களோட கான்செப்ட். ஸோ இந்தியா வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணுறது இல்லை, இந்தியா அதுக்கு அகைன்ஸ்ட் ஆகுது. ஸோ அடிக்கடி இந்த கிளாஷஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்வானில், தவாங்லலாம் இந்த கிளாஷஸ் எல்லாம் ரெகுலராக நடந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த பார்டர் பிரச்சனை வந்து கிளியராக வந்து அதாவது அந்த இடத்த வந்து டிமார்க்கேட் பண்ண முடியாது, எக்ஸாக்டாக இதுதான் பார்டருன்ற மாதிரி. அந்த ஒரு அட்வான்டேஜை வச்சு சைனா அப்பப்போ அவங்களோட முட்டாள்தனமாக வந்து என்ட்ரி பண்ணி வேணும்ட்டு இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அவங்களுக்கு மற்ற கண்ட்ரிஸ் கூடவும் ப்ராப்ளம். அது இல்லாமல் தாய்வானை வந்து ஒன் சைனா பாலிசின்ற பேரில் அவங்க இன்றைக்கி வரலும் தாய்வானை வந்து சைனாவோட பார்ட்டுன்னு தான் நினச்சிட்ருக்காங்க. இந்த அமெரிக்கா பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனம் வந்து ஒன் சைனா பாலிசியை ஒரு டைம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க 1950s, அரௌண்ட் 1950s. ஸோ சைனாவில் அவங்க அதாவது டிப்ளமேட்டிக் டைஸ் எல்லாம் வந்து டைரெக்டாக சைனா கூட தான் தாய்வானையும் வச்சிட்ருக்காங்க. பட் டைரெக்டாக இன்னும் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ், அந்த செக்யூரிட்டி ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது, தவிர டிப்ளமேட்டிக் ரெகக்னேஷன் கிடையாது இன்றைக்கி வரலாம். ஸோ 1960s சைனாவோட பாப்புலேஷன் ப்ளஸ் அங்கே இருக்கிற லேபர், சீப்பான லேபர் ப்ளஸ் அந்த இடம்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக, அவங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக சைனாவோட எல்லா தப்பான நடவடிக்கைகளும் ஆதரிச்சிட்டே இருந்தாங்க. அதை கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஸோ சைனா வந்து அதனால் அமெரிக்கா இதுக்கப்புறமா எதுவும் நம்மளை கேட்காதுன்ற லெவலில் அவங்க எப்போ பார்த்தாலும் இந்த ஒன் சைனா பாலிசின்ட்டு ஈவன் தைவானுக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸோ அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா தைவான் இப்போதைக்கு தனியாக கண்ட்ரி இருந்தாலும் யூஎன் ரெகக்னேஷனும் இன்னும் கிடைக்கல அதுக்கு. ஸோ சைனா தைவான் ரிலேஷன்ஸ் எப்போவுமே ஒரு கிரிட்டிக்கலாகவே இருக்கும். ப்ளஸ் தைவானில் வந்துட்டு யூஎஸ்ஏ நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, ஸ்பெஷலி செமிகண்டக்டர்ஸ் அதெல்லாம். ஸோ தைவானை விடுறதுக்கும் அவங்களுக்கு மனசு இல்லை. ரெண்டாவது அவங்களுக்கு அந்த சவுத் சைனா சீல வந்து ஜப்பான், தைவான், இந்தோனேஷியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு மெயினாக தேவை. ஏன்னா அதுவும் ஒரு முக்கியமான ட்ரேட் ரூட். ஸோ அதனாலையும் அதை சைனாக்கிட்ட விடுறதுக்கு அவங்களுக்கு ரெடி இல்லை. இதெல்லாம் 2000க்கு அப்புறமா அவங்களுக்கு சைனாவோட கேம் புரிய ஆரம்பித்தப்போ அவங்க விழிச்சிக்கிறதுக்குள்ளே சைனா டெவலப் ஆகிடுச்சு எக்கனாமிக்கலாக. ப்ளஸ் அடிஷ்னலாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்ததுனால அமெரிக்காவனால் வந்து டைரெக்டாக எந்த ஆக்ஷனும் பண்ணவும் முடியல. மிலிட்ரி வைஸ் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தா அமெரிக்கா அது பவர் ஜாஸ்தி. பட் அவ்வளோ பெரிய சைனாவை வந்துட்டு வார்னு போனால் ஒரு வியட்நாம்லேயே அவங்களால இது பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சைனாவை வந்து வேறு மாதிரி அவங்கள பொருளாதார நெருக்கடியெல்லாம் கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய டேக்ஸஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது அந்த மாதிரி அடிக்கடி ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது 2000 ஸ்டார்டிங்கில் வந்து. ஸோ இது வந்து அமெரிக்கன் கேம். அதே சமயத்தில் குவாடை ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ அண்ட் ஜப்பான் நம்ம இருந்தோம். பட் அவங்க இந்தியா என்னன்னாக்கா செக்யூரிட்டி அஜெண்டாலாம் ஓகே, பட் நம்ம
சைனா கூட ஃபைட் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டு. நம்ம யார் கூட எந்த கண்ட்ரி கூட ஃபைட் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி இல்லை. அதாவது ஃபைட் பண்ணுவோம், அன்லஸ் எங்களோட பிரச்சனைனாக்கா ஃபைட் பண்ணுவோம். இல்லைனாக்கா நம்ம மற்றவங்க சொல்கிறது, அதாவது அமெரிக்காவோட செக்யூரிட்டி ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு ஹெசிடன்சி காமிச்சிட்டே இருக்கவே அவங்க ஸ்குவாட் ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸ்குவாடில் வந்துட்டு இந்தியாவுக்கு பதில் அந்த இடத்துல பிலிப்பைன்ஸ் போட்டு அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி அவங்கள வந்து சைனாவுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ண வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு பிளானிங்கில் போயிட்டுருக்கு. ஜப்பான், ஃபிலிப்பைன்ஸ் ரெண்டு மூலயமா சைனாவை அட்டாக் பண்ணலாம். அதுக்கப்புறமா தைவான் சைட்லேருந்து அந்த பக்கம் ஒரு அட்டாக், அப்படியெல்லாம் அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் தான் அந்த ஸ்குவாடு டெவலப் பண்ணது. இதில் நம்ம பாரத் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னென்னாக்கா, இந்தியா பொறுத்தவரையிலும் நம்ம யார்கிட்டையும் அன்னெசரி ஃபைட் பண்ணுறதுக்குள்ள டாக்ஸ் மூலயமா எல்லாத்தையும் சால்வ் பண்ணலான்றது தான் நம்மளோட ஸ்டாண்டு. அதே சமயத்தில் நம்ம எந்த கண்ட்ரிக்கும் இன்வெஷன் பண்ண போகிறதில்ல. பட் சைனாவோட அடிக்கடி அந்த கல்வான் வேலியில், தவாங்கில், அருணாச்சல் பிரதேஷ் பற்றி, அக்ஸை சின் பற்றி இதெல்லாம் வந்து இந்தியா அந்த ப்ராப்ளத்தை ஒன்ஸ் ஃபார் ஆல் சால்வ் பண்ணுறதுக்கு 60-70 இயர்ஸாக இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் சால்வ் பண்ணுறதுக்கு போகும்போது சைனா வந்து அதுக்கு இது பண்ணுறதில்ல. ஸோ அகைன் 1950ஸ்லேருந்து இந்தியாவும் ஒன் சைனா பாலிசியை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதிலேருந்து பின்வாங்கவும் முடியாது இப்போது. ஸோ அந்த லைக் அவங்க பிஓஜேக்கில் அவங்க லைக் 370 ஆர்டிக்கல் வந்தப்போதெல்லாம் சைனா வந்து தேவையில்லாமல் அதில் தலையிட்டுது. அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் பயலேட்டரல் ரிலேஷன்ஸ் அந்த இதில் நாங்கள் சால்வ் பண்ணிக்கிறோன்னும் போது சைனா வந்து நாட்டாமல் பண்ணுற ஐடியாவில் நடுவில் இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணோன்னா எங்கேயாவது ஒரு சைனாவுக்கு அகைன்ஸ்டான ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணணுன்றது நம்மளோட இது. ஸோ அந்த நேரேட்டிவ்ஸ், அதுவும் இல்லாமல் சைனாவோட கண் வந்துட்டு இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட்லேயும் இருக்குது. நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரி பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து அந்த வங்காள விரிகுடா இருக்குது இல்லைங்களா, அதில் என்ட்ரி அவங்களுக்கு கிடச்சிரும். ப்ளஸ் பங்களாதேஷ் மார்க்கெட்டையும் அவங்க ஈஸியாக கவர் பண்ணலாம். அது ஒரு ஸோ பூட்டான் நடுவில் இருக்கிறதுனால பூட்டான் கூட அடிக்கடி பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பூட்டானோட இது எல்லையெல்லாம் மாற்றுறதுக்கு அவங்க பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த கிளாஷ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது சைனாவுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணோன்னா அப்போது அது திபெத் தான். ஸோ இந்தியா வந்து திபெத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுது. எவ்வளோ தான் சைனாவுக்கு வான் பண்ணாலும் அடிக்கடி அருணாச்சல் பற்றி பேர் மாற்றி மேப் வெளியிடுறது அது இதுன்ட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணுச்சுனாக்கா, ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் மாதிரி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. அதாவது இந்தியா டு ரீநேம் 30 பிளேசஸ் இன் திபெத்துன்ட்டு ஒரு வதந்தியை வந்து திடீர்னு கிளம்பி விட்டாங்க. G7 சம்மிட் முடிஞ்சதுக்கப்புறமா, இந்த நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா, அதாவது மோடி ரீஎலெக்ட் ஆகிட்டு நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா இந்த வதந்தி ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ சைனா வந்துட்டு அதாவது பண்ணிட்டாங்களா, பேர்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா, மேப் ரெடி பண்ணிட்டாங்களா, இதை பற்றி எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் இந்த வதந்தி வந்து ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிக்கும். சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிது. சொல்லி வச்ச மாதிரி அதே டைமில் யூஎஸ் செனட் இருக்கு இல்லைங்களா, அங்கே காங்கிரஸ் அந்த நம்ம பார்லிமெண்ட் மாதிரி அங்கே காங்கிரஸ் வந்து உட்காந்து ரிசால்வ் திபெத் பில்லுன்னு ஒரு புதுசாக ஒரு பில்லை க்ரியேட் பண்ணி அதை பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சடனாக இதுவரையிலும், அதாவது ஏற்கனவே திபெத்தை இவங்க இன்வைட் பண்ணப்போ வந்து ரெசிஸ்ட் பண்ணாத அமெரிக்கா சடனாக இப்போ ஏன் பண்ணுது, அந்த ஒரு கொஷின் வந்து சைனா வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சது. நீங்கள் அந்த பிரச்சனையை கலப்பக்கூடாது, யூஎஸ் இந்த திபெத் பாலிசி பில்லை வந்து சைன் பண்ணக்கூடாது பிரசிடென்ட்டுன்ட்டு அவங்க ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்த அதே டைமில் மறுபடியும் அமெரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட், அங்கேருந்து அமெரிக்கன் காங்கிரஸில் முக்கியமான அந்த நான்சி பெலோசி அந்த மாதிரி முக்கியமான ஆளுங்கள்லாம் வந்துட்டு திபெத்தில் தலாய் லாமாவை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதாவது தலாய் லாமா எங்கே இருக்கிறாருனாக்கா இந்தியாவில். ஸோ இந்தியாவில் வந்து அவங்க மீட் பண்ண போகிறாங்க, அவர்கிட்ட பேச போகிறாங்கன்னப்போ சைனாவுக்கு ரொம்ப கோவம். அவங்க வந்து இந்தியாவுக்கு சொல்லவும் முடியல. ஏன்னா இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற கெஸ்ட்டை வந்து வெளியில் இருக்கிறவங்க ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா நம்ம எதுவும் தடை செய்ய முடியாது. ஸோ நம்ம அதை பற்றி எதுவுமே வாயே திறக்கலை, சைலண்ட்டாக இருந்துட்டோம் நம்ம. அதே மாதிரி சைனா வந்துட்டு அது மீட் பண்ணக்கூடாது, அந்த தலாய்லாமா மீட் பண்ணக்கூடாது, அது இதுன்ட்டு சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறமா அந்த காங்கிரஸீஸ் அவங்க வந்து தலாயிலாமா மீட் பண்ணாங்க. ப்ளஸ் மீட் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து நான்சி பெலோசி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, வார்னிங் விட்டாங்க, சாரி, ஜி ஜின்பிங். அதுக்கப்புறமா அந்த திபெத்தோட பழைய ரூபாய் நோட்டு வெளியிட்டது, அது இதுன்ட்டு ஒரு கலாட்டா மாதிரி பண்ணி சைனாவுக்கு ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணி விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்தியா எந்த இடத்துலையும் வாயை திறக்கலை, சைலண்ட்டாக இருந்து வேடிக்கை பார்க்குறதோட சரி. நம்ம ஒரே ஒன்று தான் பண்ணோம், ரீநேம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு வதந்தியை மட்டும் கிளப்பி விட்டதோட சரி. மற்றபடி எல்லாம் யூஎஸ் சைனா 2 பேரும் முட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் சென்டர் பாயிண்ட்டாக இருக்கிறது வந்து தலாயிலாமா. ஹீ இஸ் த லீடர் ஆஃப் தட் கண்ட்ரி. ஸோ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, சைனாவோட அட்டானமி ஒரு ஏரியாவாக இருக்கிறத தான் அவர் விரும்புகிறாருன்னு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னாக்கா, அவங்க வந்து ரொம்ப கம்மியான பாப்புலேஷன், அவங்க சைனாவுக்கு அகேன்ஸ்ட் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது பர்மனெண்ட்டாக, அந்த ஒரு பயம். ஏற்கனவே நிறைய பேரை வந்து அவங்க சைனா வந்து வைப் அவுட் பண்ணியிருக்கு. நிறைய சைனாவுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற நிறைய திபெத்தியன்ஸை வந்து வைப் அவுட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக அங்கே சைனீஸ் எல்லாம் வந்து நிறைய உள்ளே கொண்டு வந்து அவங்களெல்லாம் குடியமர்த்திட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டம்தான். தனியாக அதாவது அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு பெரிய ஆர்மியும் கிடையாது, அந்தளவுக்கு பெரிய எக்கனாமியும் கிடையாது. ஸோ சைனாவுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுன்றது ஒரு டவுட் தான் அவங்களுக்கு. ஸோ தலாயிலாமா வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, அட்டானமி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. பட் சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் நடக்கிற அந்த ஈகோ இஷ்யூஸ், அவங்களோட ப்ராப்ளத்தில் தலாயிலாமா மாட்டியிருக்காருன்ற ஒரு மாதிரி திபெத்தியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக தலாயிலாமா இப்போ விசிட் பண்ண போகிறாரு யூஎஸ்க்கு. ஸோ மேபி அங்கே பிரசிடெண்ட் கூட மீட்டிங் இருக்கும், அதுக்கப்புறமா அந்த பில் பாஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. மேபி அக்ரெசிவாகிட்டு சைனீஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற திபெத்தியன்ஸ்க்கு அட்டாக் பண்ணுவாங்களோன்ற ஒரு பயமும் போயிட்டுருக்கு. பட் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் நடக்கும்போது இந்தியா மேலே அவங்க பண்ணுற அட்டாக்ஸை வந்து நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. அதாவது திபெத்துக்கு தனியாக பண்ணாக்கா அதுக்கப்புறமா அதோட ப்ரொடெக்ஷனை வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஸோ அந்தளவுக்கு எக்கனாமி நம்மக்கிட்ட இல்லை இப்போது. ஏற்கனவே நமக்கு சுற்றி 1008 ப்ராப்ளம், இந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் பிஓஜேகே ப்ராப்ளம்ஸ், கீழே மால்தீவ்ஸ் மூலயமா, அந்த பக்கம் நேபாளிஸ், மியான்மர் என்ற அந்த சைடில் இருந்து ப்ராப்ளம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு நிறைய பிரச்சனையில் சிக்கி இருக்கிறதுனால இன்னொரு எக்ஸ்ட்ராவாக திபெத் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னாக்கா அப்புறம் நம்மளோட காஸ்டிங்கும் அதிகமாகும். ப்ளஸ் அடிஷ்னலாக அந்தளவுக்கு அங்கே வந்து ஒரு பெரிய அளவில் இல்லை, ஒன்லி த்ரெட்டனிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்களோன்னு தோணுது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ இந்தியாவோட ஸ்டாண்டு இன்றைக்கி வரலும் யாருக்கும் கரெக்டாக தெரியாது. பட் அமெரிக்கன் ஸ்டாண்டு வந்து ரொம்ப கிளியர். அவங்களுக்கு எந்த கண்ட்ரி நாசமானாலும் பிரச்சனை இல்லை, அது திபெத்தாக இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும் சரி. அவங்கள பொறுத்தவரையிலும் ஒரு பிரச்சனை அங்கங்கே கிளறி விடணும், அவங்க அதில் குளிர் காயணும். ஸோ அமெரிக்கா வந்து அக்ரெசிவாக போகிற அளவுக்கு இந்தியா போகாது. பட் இந்தியா வந்து இதை வார்னிங் கொடுத்துட்ருக்கோம், நீ எங்கே பிஓஜேகேல நீ உன்னோடைய மூக்க நுழைச்சின்னா நாங்கள் திபெத்தில் நுழைப்போம். அதுவும் பிஓஜேகே மாதிரி தானே, நீ அட்டானமஸ் கொடுத்துருக்குற மாதிரி பாகிஸ்தான் நீங்கள் அட்டானமஸ்ன்னு சொல்லிட்டு நாட்டாக் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான், நீங்கள் எல்லாருமே இன்வேடர்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் எப்படி போகுன்றது தெரியல. ஓகே, ஐ திங்க் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். பை பை, ஜெய் ஹிந்த்.